ஸோ டே 11ல் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டான லக்ஷிதாவோட ஆடிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி நிவ்ருதாவோட வந்து ஆடப்போறோம். ஸோ அவங்கள சேலஞ்ச் பண்ணிடலாம் இப்போ. ஆம். நிவ்ருதா இது சேம் 15-10 தான் ஆடப்போறோம். ரேண்டம் சேலஞ்ச் தான். கலர் எதுவும் நான் வந்து சூஸ் பண்ணல. இட் சேஸ் யூ ஹேவ் சென்ட் டூ மெனி சேலஞ்சஸ் டூ நிவ்ருதா கேபி. ஓகே. அவங்க நான் அக்செப்ட் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஸோ கரண்ட்லி நம்ம 905 ரேட்டிங் இருக்கோம். ஓகே. என்னாச்சு போக மாட்டேங்குது. டூ மெனி சேலஞ்சஸ் சொல்லுது. ப்ளே எ ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் இஸ் நிவ்ருதா. சென்ட் அ சேலஞ்ச். யூ ஹேவ் சென்ட் டூ மெனி சேலஞ்சஸ். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி நமக்கு திரும்ப ஒயிட் தான் வந்திருக்கு இவங்களோடையும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் E4. ஃபைன். ஸோ சேம் ஓப்பனிங். அவங்களும் தான் ஆட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரையும் ட்ரெயின் பண்ணுறது ஒரே கோச் தான். ஸோ இந்த ஓப்பனிங் தான் அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கேசல். ஸோ இந்த முறை நான் C3 ஆடல. அதுக்கு பதில் கேசல் பண்ணியிருக்கேன். ஸோ D3. ஜஸ்ட் மூவ் ஆர்டரை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே. D6 கரெக்டாக D6 ஆடிட்டாங்க இமீடியட்டாக. A5 லாஸ்ட் டைம் A5 ஆடிருந்தாங்க அவங்க சிஸ்டர். ஸோ இந்த பொசிஷனில் வந்து pawn to B4, bishop takes or knight takes, pawn takes. ஓகே, ஊரை சுற்றிட்டு உள்ளே வந்துடுவோம். ப்ளஸ் B4 இஸ் a threat. ரொம்ப சிம்பிள். அவங்க வந்து pawn B5 போட்டுட்டு பட் என்ட்ரி ஓகே. pawn B5 போட்டுட்டு பிஷப் C2 என்னடா அது, பிஷப் C2 வந்ததுக்கப்புறம் knight B7. என்ன யோசிச்சுட்ருக்காங்க? ஏன்னா இதில் யோசிக்க ஒன்றும் இல்லை. மேபி நைட் C6 போயிடலான்னு பார்க்குறாங்களா தெரியல. ஏன்னா B4 த்ரெட்டுன்றதை பார்த்துருப்பாங்க. அதனால் ஓகே, 2 மூவ் இங்கே யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஷப் A7 ஆடிட்டாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவ். B4 ஆடலாமா? B4 B4 ஆடணும் அப்படின்னா தென் நைட் வில் கோ பேக். லேட்டராக C3 பிரேக் பண்ணும்போது B4 ஏதாவது பிரச்சனை ஆகும்ல. சரி, ஓகே, லெட்ஸ் டெவலப் த நைட். ஆனால் B5 இன்வெர்ட் பண்ண தேவையில்லை. பட் ஓகே, B5 வராமலே நம்மளே வாண்டடாக பிஷப் C2 அல்லது B4 போட்டு பிஷப் B3 போட்டிருக்கலாம். சரி, ஓகே, பார்ப்போம். நான் இன்னொரு மூவ் என்ன கன்சிடர் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, அது ஆக்சுவலாக அது ஒரு மிஸ்டேக்கு. மோஸ்ட்லி ஆட மாட்டாங்க யாரும். லெட்ஸ் புட் அ கொஷின் மார்க் டு த பிஷப். ஓகே, ஐ திங்க் ஷீ இஸ் மிஸ்பிளேயிங் இட் பிகாஸ் முன்னாடி அவங்க பார்த்தீங்கன்னா பிஷப்பை வந்து இந்த பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் இப்படி பின்னாடி போகிறாங்க. இது ஆக்சுவலாக நல்லது கிடையாது. எதனால் நல்லது கிடையாதுன்றது உங்களுக்கு நான் பல தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நைட் G3 வில் கெயின் த டெம்போ அண்ட் தென் த பிஷப் வில் கோ பேக் அண்ட் தென் இந்த நைட் போயிட்டு பிஷப் அட்டாக் பண்ணலாம். ஏன்னா அந்த டாக்டிஸ் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது சம்டைம்ஸ். பட் F2வில் ப்ரெஷர் இருக்குது. அது நம்ம பாதுகாப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டாக்டிஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா பிஷப் டேக்ஸ் F2 இருக்குது. அதர்வைஸ் ஸோ இந்த ஐடியா வந்து கம்ஃபர்டபுளாக விளையாடலாம் நம்ம. பட் இது பிளேயபிளா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வெட்டினா என்ன பண்ணுவாங்க? ஓகே, வெட்டினா குயினெல்லாம் வெட்ட போகிறாங்க நினைக்கிறேன். தப்பாக ஆடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க பீஸை வெட்டி ஆகணும்ல. ஏன்னா இப்போ அவங்க பீஸை நான் வெட்டிட்டேன். அவங்க இங்கே வெட்டினாங்கன்னா திரும்ப நம்ம வெட்டிக்கலாம்ல.
நான் ரூக்கால வெட்டலான்னு இருக்கேன். ரூக்கால வெட்டினா D4 E5 ப்ரெஷர். அல்லது அவங்க என் பீஸை வெட்டினாங்கன்னா நைட் இன்ட்டு F6 அடிக்கலாம். நம்மகிட்ட பிஷப் பேர் இருக்கும். சென்டரும் ஓரளவுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு குயின் டேக்ஸ் F3. நான் மிஸ்பிளே பண்ணிட்டேனா வேலை. ஓகே, குயின் டேக்ஸ் F3. ஆக்சுவலாக பிஷப் G5ம் போட்டிருந்துருக்கலாம். ஐ மிஸ்ட். இப்போ என்னென்னா இந்த பான் போயிடும். யா ஆக்சுவலாக ரூக் டேக்ஸ் E5 அடித்தோம் அப்படின்னா ஃபோர்க் வரும் இல்லையா? நம்ம ஏன் அந்த மூவ் யூஸ் பண்ணக்கூடாது? ரூக் டேக்ஸ் E5 ரூக் E8ம் வராது. ஸோ லெட்ஸ் கோ ரூக் டேக்ஸ் E5. ஏன்னா ரூக் E8 வரவும் சான்ஸும் இல்லை. டபுள் அட்டாக் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இப்போது. எதுக்காக ஆக்சுவலாக கொஞ்சம் மிஸ்பிளே பண்ணியிருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ரீசன் என்னென்னா இந்த சென்டரை வந்து நாம் வந்து இக்னோர் பண்ணது தான். ஸோ இந்த மூவில் நான் முன்னாடியே நானாவே ஏதாவது ஒரு முடிவு பண்ணியிருந்துருக்கணும். கேட்கும் அட்டாக். லெட்ஸ் டேக் த ரூக். ஏன்னா எப்படினாலும் அவங்க இங்கே வெட்டினாங்கன்னா திரும்ப நம்ம ரூக்கால் இங்கே வெட்டிடலாம். அடுத்து டிஸ்கவர்டு அட்டாக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரூக்கை தூக்கிட்டு ஓடிடணும். ஓட முடியல என்ன பண்ணுறது? ஓ வெயிட், மாட்டிக்கொண்டோமோ? இல்லை. C5 விளையாடினாங்கன்னா நம்ம இங்கே அடிச்சிடலாம், இல்லைனாலும் இங்கே அடிச்சிடலாம். இப்போதைக்கு என்னென்னா ஒரு பான் அப்பு, பட் அட் த சேம் டைம் அவங்க கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. முன்னாடி அவங்க சிஸ்டர் வந்து நல்லா பொறுமையாக நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க ஸ்ட்ராட்டஜிக்காக. பட் இவங்களோட ப்ளே வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. அட் த சேம் டைம் கொஞ்சம் பெட்டராக அவங்க திங்க் பண்ணணும். அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஆக்சுவலாக அவங்களும் ஃபாஸ்ட்டாக விளையாடினாங்க. பட் ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்காக யோசனை பண்ணி பொறுமையாக மூவ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. அல்லது அப்படி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. பேக் ரேங்கை த்ரெடன் பண்ணுறாங்க ஆப்வியஸ்லி. லெட்ஸ் டெவலப் த பீஸ். ஸோ இந்த 2 பான், இந்த 3 பான் எல்லாமே கொஞ்சம் இல்லை, ரொம்ப வீக்னஸ் இது. ஸோ அதை நம்ம டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணாலே போதும். ஜஸ்ட் கலெக்ட். ரூக் ஏதாவது மிஸ்பிளேஸ் ஆகிடுமோ? ஸோ 2 பான் அப்புறம் இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த எக்ஸ்சேஞ்ச். அவங்க ரூக் F6 ட்ரை பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. ரூக் F6. ரூக் F6னா we can just play queen to G6. திரும்ப ரூக் G6 ஆடுவாங்களே. ஆல்ரைட், லெட்ஸ் டேக் வித் த குயின். ஸோ குயின் வந்து இங்கே எக்ஸ்ரே பண்ணிகிட்டு இருக்கு. எக்ஸ்ரேல அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ குயினை எங்கேயும் மூவ் பண்ண முடியாது அவங்களால. கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகணும் நிவ்ருதா. நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆடக்கூடாது. மேபி அவங்க எக்ஸைட்டடாக இருக்கலாம்னு தெரியல எனக்கு. அவங்க மைண்ட் செட் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க முன்னாடி ஆடினவங்களோட மைண்ட் செட் என்னால் ரீட் பண்ண முடிஞ்சுது. அவங்க வந்து யார் கூட விளையாடுறோம், ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க எதுவுமே ஆக்சுவலாக யோசிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி கேம் விளையாடின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இவங்க
ஏதோ பதட்டமாவோ, இல்ல வந்து வேகமா விளையாடுற மாரியான ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. லெட்ஸ் டேக் ரூக் D1ல வச்சா நல்லாயிருக்கும். ஆனா இப்ப வைக்க முடியாது. ஸோ என்ன பண்ணலாம்? On B4, A takes B, B takes or C takes B, and then bishop is under attack. ஓகே. அது ஒண்ணும் பெரிய இல்ல. லெட்ஸ் ப்ளே ரூக் E1. தேவைப்பட்டா பேக் ரேங்க் மேட் எதா பண்ணலாம். ஓ! வி ஹேவ் பிஷப் C7. பட் ஆனா ஒர்க் அவுட் ஆகாது. டேக்ஸ், டேக்ஸ் அண்ட் தென் பிஷப் F8. பிஷப் இந்த டயகனல்னா அந்த பிஷப் C7 ஒர்க் அவுட் ஆகும். பட் அவங்க வெட்டக்கூடாது. வெட்டினாங்க அப்படின்னா மேட் ஆயிடுவாங்க. வெட்டல அப்படின்னா நம்ம மேட் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிள். சின்ன ஒரு ட்ரிக். இந்த பிஷப் கொஞ்சம் ஆக்டிவா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சேலஞ்ச் த பிஷப். சப்போஸ் வேறு டயகனல் மூவ் பண்ணிட்டாங்கன்னா நான் பிஷப் D4 போட்டுருவேன். அண்ட் தென் இந்த த்ரெட்ஸ் ஏதாவது கிரியேட் பண்ணலாம். ப்ராப்ளி அவங்க வெட்டிடுவாங்க. அது என்னோட எதிர்பார்ப்பு. ஒரு சின்ன ஒரு ஐடியா என்னன்னா, செக் குடுக்கறதுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்கேன். செக் குடுத்தாங்க அப்படின்னா ரூக் E1 திரும்ப ஷி ஹாஸ் டூ கோ பேக். ஓ! நோப். நவ் ரூக் D3. சப்போஸ் கேம் ஃபாஸ்ட்டா முடிஞ்சா மேபி அவங்கள ரீமேட்ச் கூப்பிடலாம். ஸோ தட் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாவது நம்ம ரெக்கார்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஆக்சுவலா தப்பு பண்ணிட்டேங்க நானு. நானும் ஃபாஸ்ட்டா ஆடிட்டேன். இந்த இடத்துல இந்த ரூக் இங்க கவர் பண்ணியிருக்கிறதுனால குயின் H7 இஸ் வின்னிங். ஓ மை காட்! ஷி பிளண்டட். இட்ஸ் மேட். ஸோ ஃப்ரீயாவே ரூக் விட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்ல. ப்ளஸ் நானுமே பார்த்தீங்களா, ரூக் E3 இருக்கிறதால குயின் H7 ஆடியிருந்திருக்கலாம். குயினெல்லாம் வெட்டினா மேட்டு. ஓகே. 2 மூவ்ஸ்ல மேட் ஆயிடும் மோஸ்ட்லி. இங்க செக்கு. இங்க. அடுத்து இங்க. அண்ட் தென் செக். ரொம்ப ஃபாஸ்ட்டா விளையாடுறீங்க நிவ்ருத்தா. இவ்வளோ ஃபாஸ்ட்டா ஆடக்கூடாதும்மா. ஓகே. இஸ் டிஸ்கனெக்டட். ஏன் டிஸ்கனெக்ட் பண்றாங்க? அனுப்பிச்சு பார்ப்போம். மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். லெட்ஸ் சி. அவருக்கும் மெசேஜ் ரீச் ஆகல. ப்ராபப்ளி அவங்க வீட்ல ஏதாவது இன்டர்நெட் ப்ராப்ளமா இருக்குமோ? யாஹ்! நாட் ஷூர். மேபி தெரியல. மொபைல்ல யூஸ் பண்றாங்களா? என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. ஆ நாட் இந்த டபுள் டிக் வரல ஆக்சுவலா WhatsAppல. ஸோ ஓகே. போஸ்ட் கேம் அனலைசிஸ்ல பார்க்கலாம். நானும் கொஞ்சம் தப்பா ஆடுன மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓப்பனிங் ஆர் யாஹ்! ஓகே. ஓகே. லெட்ஸ் டூ இட். ஓகே. இது வேலைக்கு ஆவாது. இவங்க யூஸ் பண்ண முடியாது. ஆ. எல்லாமே நார்மல் தான். இந்த பொசிஷன்ல ரொம்ப காமனான மூவ் B5 அண்ட் தென் பிஷப் C2, நைட் B7. அண்ட் தென் ஐ கேன் பிளே C3. சாரி D4 ED, CD பிஷப் இங்க, டேக்ஸ், டேக்ஸ். ஸோ இது ரொம்ப காமனான ஐடியா இந்த இடத்துல. ஸோ பட் அவங்க பிஷப் A7 ஓகே தான். நான் நைட்டை டெவலப் பண்ணேன். பின்னு போனாங்க. உடனே சென்டரை பிரேக் பண்ணிட்டாங்க. கரெக்டாக தான் ஆடிருக்கேன். ஸோ பெருசா நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணல. ஓ! இங்க குயின் டேக்ஸ் F6ஆ? நான் சொன்னேன்ல பிஷப் G5 மிஸ் பண்ணிட்டேன்ட்டு அதான்.
This is lost for black. Very simple and effective move. And if they capture here, you just collect the knight with the bishop and be in a position to deliver mate. மேட்டை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ பீஸை கொடுத்தே அவனு மேடை தடுக்கக்கூடாதுண்ணா. அப்படின்னா குயினை தான் மூவ் பண்ணணும். சப்போஸ் குயினை மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா தென் ஏன்னா அவங்க இங்கே வெட்டினாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ குயின் F3. ஸ்டில் இட்ஸ் கன்சிடர்ட் வினிங். இதுதான் நான் மிஸ் பண்ணேன். இங்கே தான் நானும் அவசரப்பட்டுட்டேன். ஸோ பட் ஓகே, இதுக்கப்புறம் பொசிஷன் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். until she played B5. B5க்கு பதில் அவங்க ஐ திங்க் அவங்க நைட்டை பின்னாடி கொண்டு போயிருக்கலாமோ. ஆமாம், நைட்டை பின்னாடி கொண்டு போயிருந்தா ரூக் வந்து மிஸ்பிளேஸ் ஆகிடும். மேபி ஈவன் ஓகே B6 இஸ் நாட் பாசிபிள். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் கேம். B5னால தான் பிரச்சனை ஆச்சு. அண்ட் இதே போல் குயின்ட்டு இது அடித்தோம் அப்படின்னா இதுவுமே பிளேயபிள் தான். எனக்கு என்னென்னா குயின் டெக்ஸ் D3 வரக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆடல. ப்ளஸ் குயினை கிளிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். லெட்ஸ் சே பிஷப் E3 and then the game will be over. Okay. So queen takes E5, takes H5, B into A4, and then நம்ம advantage 2 pawns up. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப சிம்பிளான கன்வர்ஷன் தான். அண்ட் இந்த பொசிஷனில் குயின் H7 ஐ மிஸ்ட். பட் ஓகே, இது ஆடினா என்ன பண்ணியிருப்பாங்க? ஓகே, ஆக்சுவலாக எதுவும் பண்ண முடியாது. செக்கு செக்கு G3, F6, then the rook falls. Okay. ஸோ இதுதான். அண்ட் தென் கேம் ஓவர். ஓகே, இப்போ அவங்களுக்கு ஆக்சுவலாக நெட்வொர்க் இஷ்யூ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. லெட்ஸ் டூ அ ரீமேட்ச் கொடுத்துருக்கேன். ஆல்ரைட். E4. லெட்ஸ் பிளே த ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ். E6. ஓகே, C3. சிசிலியனாக மாற்றுறதுனா மாற்றலாம். க்ளோஸ் சிசிலியன். C5. ஸோ சிசிலியனே ஆடாத பிளேயரு. ஆனால் இந்த மாதிரி க்ளோஸ் சிசிலியன் நான் மாற்றி ஆடியிருக்கேன் நான். க்ளோஸ் சிசிலியன் என்ன பண்ணுவோம்? ஸோ அதை இதில் பண்ண வேண்டியதான். ஓகே, நைட் E7. நைட் E7. ஓகே, ஸோ D5 இப்போதைக்கு ஆட முடியாது. ஆர் கேன் பி டேக்ஸ், ஐ டேக் பேக் ஆடலாம்ல. A6 வச்சுட்டு ஆடுவோம். ஏன்னா A6 B5 வரும்போது பிஷப்பை கூட ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். D5. சூப்பரான சென்டர் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம கிங் சைட் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான். லெட்ஸ் புட் அ கொஷின் மார்க். வெயிட். கொஷின் மார்க் போடுறதோட மட்டும் இல்லாமல் பிஷப்போட லைனையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம்ல. என்ன பண்ணலாம்? லெட்ஸ் கீப் டெவலப்பிங். இப்போ கிங்கு சென்டரில் இருக்குது. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் அது, கிங்கு சென்டரில் இருக்கும்போது. இப்போ நம்ம வந்து நைட்டு கிக் பண்ணலாம். ஸ்டெப் ஓப்பன் ஆகிடும். ப்ளஸ் நைட் G5 இஸ் கம்மிங். பி வெரி கேர்ஃபுல் ஆக்சுவலி. நைட்டை மூவ் பண்ண தான் பிஷப் மூவ் பண்ண முடியும். பான் இல்லாத போது பிஷப்பை ஃபெயின்கோட பண்ணுறது அந்த அளவுக்கு நல்ல விஷயமா எனக்கு தெரியல.
ஓகே. ஓகே. இப்ப சரி ஓகே. எனிவே ஐ ஹேவ் டு மெயின்டெயின் திஸ் ஸ்ட்ரக்சர். ரொம்ப கஷ்டம். இது மாரி நான் விளையாடுனதே கிடையாது. பிளாக் பீஸ் யூஸ் பண்ணி. கேம் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டுருக்கு. அதுதான் செஸ்ல ஒரு என்ன சொல்றது? ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ட்ரான்ஸ்பொசிஷன் அண்ட் எல்லா ஓப்பனிங்லேயும் உங்களுக்கு புதுசு புதுசா விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் தோ நம்ம விளையாடின ஓப்பனிங்கா இருந்தாலும். ஓகே. ரொம்ப பிரின்சிபல்டா விளையாடுறாங்க. டெவலப் பண்ணேன், அட்டாக் பண்ணேன். உடனே அத வந்து சப்போர்ட் போட்டாங்க. நான் பான டபுள் பண்ண போறேன்னு நெனச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பிஷப் G4 போட்டு ஒரு டான்ஸ் ஆடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு H6 போட்டு வச்சுக்கிறேன். ஓகே. டைரக்ட்டாவே பிஷப் G4 போட்டா H3 வரும். H3க்கு அப்புறம் பின்னாடி போ முடியாது. ஸோ இங்க தான் வரணும். உடனே நைட் G5 வந்தா காமெடியா இருக்கும்ல? லெட்ஸ் ப்ளே H6. அண்ட் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, பிஷப் G5 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவா இருக்கும். இன் தட் கேஸ் குயின் D6 சப்போஸ் அவங்க வெட்னாங்கன்னா, இந்த நைட்டெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி சென்டர சப்போர்ட் பண்ணலாம். ஏர்லியரா எனக்கு C4 ஆப்ஷன் இருந்திருது. இங்க பிஷப் வீட்டுக்குள்ள போன உடனே நான் வந்து C4 ஆடியிருந்திருக்கலாம். வெரி பேட் சாய்ஸ். ஆர் வெரி பேட் மூவ் நவ். எதுக்காக இந்த B3 ஆடுறாங்க? B3 is very bad because you are closing down your own bishop, right? What is the point of playing that move? Okay, let's try with bishop G4. அண்ட் அதே போல இந்த பிஷப் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்திட்டாங்க. இதில என்னன்னா, நான் D5 ஆடலாம். D5ல ஆடும்போது ஓகே. நவ் பிஷப் E6. ட்ரேட் பண்ணி விட்டுறலாமா நைட்ட? எப்படி இந்த பிஷப் இங்க வீட்ல தான் இருக்கு. குயின் டெவலப் ஆகும். The queen will be putting the pressure here. Knight D4. Queen has to go back. Knight will be centralized forever. இத மூவ் பண்ண வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு விளையாடுவோம். ஓகே. பிஷப் F5ல வைப்போம். எதுக்கு திடீர்னு பிஷப் F5 வச்சுருங்க அப்படின்னா, அவங்க சப்போஸ் இது விளையாடுனாங்கன்னா, கிங் சைடு வீக் ஆகும் இல்லையா? அதுக்காக வைக்கிறேன். விளையாடுனாங்கன்னா திரும்ப பின்னாடி போயிடலாம். ஓகே. ஷி மூவ்ட் த ரூக். ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு இந்த மூவு. நைட் B5 ஆடுனா என்ன பண்ணுவாங்க? அந்த ரூக் ஹேஸ் டு கோ பேக். சரி ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. லெட்ஸ் டெவலப் த குயின் நவ் ஃபார் த டைம். லெட்ஸ் டெவலப் த குயின். ரிமூவ் பண்ணிட்டாங்களோ? இத வெட்டணும். வாட் ஹேப்பன்? ஐ திங்க் ஷி ப்ரீ-மூவ்ட் இட். ப்ரீ-மூவ்ட் அட் த சேம் டைம் வேற எங்கேயோ வைக்கிறதுக்கு அங்க வச்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனிவே ஒண்ணும் பண்ண முடியாது. செஸ்.com. லீச்சஸ்லனா கூட டேக் பேக் பண்ணலாம். ஒரு செகண்ட்ல எப்படி இந்த மூவ் பண்ணியிருப்பாங்க? ஓகே. நவ் த நைட் மூவ்ட். இங்க ஒரு ஸ்கொயர் கார்வ் அவுட் பண்ணியிருக்கேன் நைட்டுக்கு. என்னோட பிஷப் மூடிடும். அது ஓகே தான். அவரோட பிஷப்பும் அவங்களோட பிஷப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் ஆயிடும். அண்ட் என்னன்னா, அவங்க இப்போ B4 வந்து ட்ரை பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கு நான் A5 போட்டிருந்திருக்கணும். மிஸ்ட் இட். அண்ட் அந்த பிஷப் வில் கம் லைவ். பட் ஏன் எக்ஸ்சேஞ்ச் குடுத்தாங்க? மேக் எனி சென்ஸ். அண்ட் இந்த பிஷப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிஷப் D7ல வச்சுட்டு இந்த பக்கம் கொண்டு வரது ரொம்ப லாஜிக்கலா இருக்கும். யாஹ்!
Let's go bishop d7. Backing up to going forward. Sometimes you have to go back in order to go forward. But in the move வந்து நல்ல move தான். Bishop d7 followed by bishop c6 controlling the center diagonal. And then the knight is getting into the center. I think நம்ம இடையில முடிஞ்சா pawn a5 போட்டோன்னா king queen side piece எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. Okay, let's play rook e8. X-raying the queen. Plus இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ப்ரெஷர் ஆடிட்டே இருக்கு. லைக் இப்போ நான் a4 ஆட முடியாது, ஆர் a5 ஆட முடியாது. பட் ஸ்டில் we can play b6 followed by a5. யா ஓ அதுக்கு தான் அவங்க ரூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ நேரம். வெரி நைஸ். பட் இப்போ நான் டிஸ்கவர் அட்டாக் எங்கேயாவது கொடுக்க முடியுமா? பிஷப் டெக்ஸ் a4 இருக்கு. அண்ட் தென் பிஷப் டெக்ஸ் c2 இருக்கு. பட் இங்கே வெட்டிட்டாங்கன்னா b6 will be hanging. சாரி b7 will be hanging. Let's go b7 first or b6 first. அவங்க குயின் c1 கூட கன்சிடர் பண்ணிருந்தாங்க. Bishop on to c3. I'm just going to attack the knight 2 times. ஸோ சிம்பிளான டிஸ்கவர் அட்டாக் இது. என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் வேணும்னா a4 வெட்டிக்கலாம். பட் அவங்க குயின் d1 ஆடிட்டாங்கன்னா வெட்ட முடியாது. குயின் d1னா தென் knight takes, pawn takes, queen takes. And then bishop takes s3. Pawn takesனா pawn take பண்ண முடியாது பேசிக்காக. ஓகே, கவுண்டர் அட்டாக். ஓகே, லெட்ஸ் பேக் அப். ப்ராப்ளம். இந்த பிஷப்போட பின் இருக்குது. அதனால் f1 அட்வான்ஸ் பண்ணி இந்த நைட்டை சேலஞ்ச் பண்ண முடியாது பின்னில் இருந்தாலும். ஸோ அதுக்கு நம்ம வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். அல்லது கிங் h7 ஆட முடியாது. பிகாஸ் த பிஷப் கேன் ஜஸ்ட் டேக். மேபி வி கேன் ட்ரை கிங் f8. திடீர்னு நல்லா விளையாடுறாங்க, திடீர்னு மோசமாக ஆடுறாங்க. ஒன்றும் புரியல எனக்கு. ஓகே, எனிவே லெட்ஸ் ப்ரிப்பேர் தட் ஐடியா ஒன் டே. அண்ட் தென் bishop takes, king h7. Bishop is under attack. Bishop move பண்ணுவாங்க. And then we can just go ahead and play this. In that case knight check இருக்குல்ல, பிரச்சனை மாட்டிப்போம். Let's open up the position. ஸோ நான் இந்த பிஷப்பும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. யா இப்போ என்னன்னா இந்த நைட் f6 செக் வந்தால் பிஷப்பால் வெட்டிடலாம். ரைட், கிங் h7 போட்டால் பிஷப் டேக்ஸ் f7, ரூக் வில் பி அண்டர் அட்டாக். ஐ திங்க் கேர்ஃபுல்லாக தான் கல்யாணம். ஓகே சரி, பிஷப் e6 போடலான்னு பார்த்தா ஓகே நைட் f6 வராது. பிஷப் e6 இருக்கிறதுல பெஸ்ட்டு பீஸ் அதுதான் உங்களுக்கு. அந்த பீஸ் வச்சு தான் இப்போ கொஞ்சம் மாஸ் காட்டுறாங்க நம்மளை. ஸோ அதனால் அந்த பீஸை சேலஞ்ச் பண்ணுவோம். அண்ட் தென் அவ்வளோதான். நம்ம எக்ஸ்சேஞ்ச் அப்போ மாதிரியே இல்லைங்க. அந்த அளவுக்கு இப்போது பொசிஷன் வேறு மாதிரி மாறிடுச்சு ஆக்சுவலாக. ரொம்ப வீக்கனிங் பண்ணிகிட்ருக்கேன் கிங் சைடை. நைட் g5 என்னன்னா இந்த மூவ் விளையாடலாம். ஓ மை காட், ஆக்சுவலாக அந்த மூவ் ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ்ங்க. குயின் a2 ஷி மிஸ்ட் பிகாஸ் த்ரெட்னிங் த ரூக். கிங்கை மூவ் பண்ணனா ஃபோர்கர். ஓகே, குயினை மூவ் பண்ணாலும் என்னது சேம் ஃபோர்கர். ஆனால் ரூக் e8 வச்சுருந்தோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? ஓகே, நவ் ஷி பிளண்டட். யப்,
bishop pin is there, so under it and just take. அதான் அவங்க திடீர்னு நல்லா விளையாடுறாங்க, திடீர்னு ஒரு மாதிரி ஆகுது. இவங்களோட பிளேயிங் ஸ்டைல் எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, இவங்க ஒரு அட்டாக்கிங் பிளேயர் மாதிரி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. there is nothing wrong in trying like that, பட் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி பொசிஷனை நம்ம ஃபுல்லாக டெவலப் பண்ணி சென்டரை நல்லா ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பீஸ் ப்ளே பண்ணோம். பட் ரூக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரூக் எக்ஸ்சேஞ்ச் செக். ஸோ ரூக் இஸ் கார்டிங் திஸ், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ லெட்ஸ் கோ ரூக் e8. ஃபைனல் பீஸ் இன் டு த கேம். Oh, there is a threat of mate. Looks like bishop d2 is the only move. Can go ahead and attack the bishop. Yeah, rook d1 try பண்ணலாம். Okay. ஓகே, நினச்சதை விட ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு செகண்ட் கேமும். ஓகே, எனிவே நம்ம போஸ்ட் கேம் அனலைசிஸில் பார்ப்போம். என்ன அவங்க பெட்டராக ஆடிக்கலாம். ஆக்சுவலாக நான் விளையாடும் போதே சொல்லியிருந்தேன், சில மூவ்ஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. லைக் குயின் a2 கூட ஸ்ட்ராங்கான மூவாக தான் இருந்திருக்கும். அண்ட் சென்டர் வந்து அவங்க பிரேக் பண்ண ட்ரை பண்ணவே இல்லை. என்னென்னா செக் வைக்கும்போது இப்படி வருவாங்க, பிஷப் குறுக்க இருக்கும். ஸோ அதனால் இப்படியே வெட்டிப்போம். தென் பான் மூவ்ஸ்லாம் இருக்குது தேவையான அளவுக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்டேல் மேட். யா ஓகே, வெல் பிளேட் நிவ்ருதா. ஐ திங்க் இந்த வீடியோவில் நான் என்ன சொன்னனோ அதை நீங்கள் திரும்ப ரிவ்யூ பண்ணி பாருங்கள். அண்ட் லெட்ஸ் ரிவ்யூ இட். யா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா கேஸ்லிங் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இப்போ பிஷப்பை ஃபெயின் கூட பண்ண பார்க்குறேன். ஐ திங்க் d4 இஸ் ஸ்ட்ராங் ஐ கெஸ். ஓகே, c4 விளையாடினாங்கன்னா b3 இஸ் ஸ்ட்ராங். ஸ்ட்ராங் இன் த சென்ஸ் அவங்க வெட்டி தான் ஆகணும். c3 வீக் ஆகிறத பற்றி பிரச்சனை இல்லை, பிஷப்பை ஃபெயின் கூட பண்ணிக்கலாம் வேணும்னா. வெட்டினாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகும் பொசிஷன். திரும்ப பான் அட்வான்ஸ் பண்ணலாம், இது ஒரு ஐடியா. அல்லது d3 ஓகே தான், இட்ஸ் நாட் தட் பேட். இங்கே வந்து நான் எப்படியும் வெட்டியிருக்க மாட்டேன். ஸோ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா பிஷப் f4 இஸ் வெரி ஸ்ட்ராங். வெரி ஸ்ட்ராங் இன் த சென்ஸ் அகெயின் அங்கே விளையாடிருந்தால் நல்ல பெட்டர் சாய்ஸ் ஆக்சுவலாக. ஸோ பிஷப் f4னா எனக்கு குயினை டெவலப் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ லெட்ஸ் சே ஐ கேசல் e1 and then maybe now I can advance the knight, sorry, the pawn. But advancing is really looking nice, but பிஷப்போட டயக்னல் ஓப்பன் ஆகுது. ஸோ ப்ராபப்ளி பிஷப் e6ல் வைக்கிறது பெட்ரு. பட் அதுக்கு முன்னாடி h6, குயின் டு d2, கிங் h7. யா ஸோ இதுக்கப்புறம் நல்லா இருந்திருக்கும் அவங்களோட கண்டினியூஷன். மேபி அ வெயிட்டிங் மூவ் தென் பிஷப் e6. ஸோ எவ்ரி திங் லுக்ஸ் சாலிட் ஃபார் போத் ஆஃப் அஸ். ஸோ இங்கே பண்ண மிஸ்டேக்கு வந்து b3 ஆடவே கூடாது. குயின் d6 அண்ட் தென் எதுக்கு இது பண்ணாங்கன்றது தெரியல எனக்கு ஆக்சுவலாக. இது தேவையில்லாத ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்கு. ஆனால் அது பண்ணதுக்கப்புறம் நிறையா அட்டாக்கிங் ஐடியாஸ் கொண்டு வந்தாங்க கேமுக்குள்ளே, லைக் இந்த மாதிரி. ஸோ பிஷப்பை ஓப்பன் பண்ணது, b4க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சப்போர்ட் போட்டது. அப்போ என்னோடய சைடில் இந்த பொசிஷனில் வந்து குயினை டெவலப் பண்ணதுக்கப்புறம் நான் d5 ஆனதை விட என்ன கேட்டிங்கன்னா a5 இஸ் ஸ்ட்ராங், மேக்கிங் ஷுர் த பிஷப் இஸ் நாட் கெட்டிங் இன் டு த கேம். சப்போஸ் கேமில் வந்து நைட் g3 ஆடிருக்காங்க, தென் நவ் ஐ கேன் பிளே திஸ் மூவ். இஃப் தே கேப்சர் ஓகே தேங்க்யூ இல்லைங்க, கரெக்டுங்களா? அண்ட் தென் த பிஷப் இஸ் லைக் இட்ஸ் குட் அஸ் டெட். அண்ட் தென் நம்ம நைட்டை ரீரோட் பண்ணிவிட்டு தென் வி கேன் பாப் இட் ஆன் e5 அண்ட் தென் நைட் f4. அடுத்த ரூக்கை வந்து கனெக்ட் பண்ணிட்டு விளையாடலாம். ஸோ
இந்த பொசிஷனலா அவங்களுக்கு போயிடுத்து. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் வந்து இங்க நெறைய டாக்டிக்கலா கொஞ்சம் பிளண்டர் பண்ண மாரி எனக்கு தோணுச்சு. இது வந்து டோட்டலி அன்னெசசரி என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாரி ஆடுறது. பிஷப் இங்க விட்டுருக்கக்கூடாது. நைட் G5லாம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். குயின் அவங்க வந்து இந்த பின்ல மாட்டி விட்டது தான் இன்னொரு சிக்கல் அவங்களுக்கு. நைட் அழகா இங்க வச்சிருக்கலாம்ல அவங்க. சப்போஸ் நான் வந்து இப்போ ரூக் E7 ஆடியிருந்தேன்னா, நைட் F3 குட். தென் பிஷப் G7, பிஷப் E3, ரூக் D8, ரூக் C1. இந்த மாரி கூட ஆடியிருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் ஐ கேன் நவ் புஷ் த பான். நோப். முன்னாடியே புஷ் பண்ணியிருக்கலாம். தெரியல அவங்க இந்த மாரி எக்ஸ்சேஞ்ச் அவாய்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கா பீஸை மூவ் பண்ணுவாங்களா தெரியல. பட் திஸ் இஸ் த குட் ஐடியா இந்த இடத்துல கூட. பட் பீஸ் ட்ராப்பு அதுக்கப்புறம் திஸ் இஸ் ஓவர். ஓகே. எனிவே பார்ப்போம். நல்லா ஆடுனாங்க அவங்க லெவலுக்கு எதிர்பார்த்தத விட. ஸோ லக்ஷிதா வந்து பொசிஷனலாக நல்லா விளையாடுறாங்க. நிவ்ருதா வந்து டாக்டிக்ஸ் அட்டாக்னு சொல்லி போகிறாங்க. பட் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ் அவங்க இன்னும் சரி பண்ணணுன்றது என்னோட ஒரு அப்சர்வேஷன். ஸோ எல்லாருக்கும் இந்த லெக்சரிங் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. நம்ம டே 13ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். யா, see you. Bye.